வெல்கம் டு ஓஜி அவார்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யாருக்கு அவார்டு கொடுக்க போறோம்? சிறந்த நடிகருக்கான அவார்டு கொடுக்க போறோம் இன்னைக்கு. ஓ அப்படியா? அப்ப வந்து கமலா இல்ல விக்ரமா இல்ல தனுஷா? அதுக்கும் மேல சிவாஜி கணேசனா? அதுக்கும் மேல. என்னடா அதுக்கும் மேல யார் இருக்கறா? வேற யாரு? நீதான் மச்சான், என் ஃப்ரெண்டு, என் நண்பன். இந்த எக்ஸாம் அன்னைக்கு காலையில ஒரு நடிப்பான் பாருங்க. கமல் விக்ரம்லாம் என்ன நடிப்பு, இவனோட நடிப்புலாம் ஈடே ஆகாது. கமல் விக்ரம்லாம் இவர்கிட்ட ஒரு வாரம் டியூஷன் போகலாம், அந்த அளவுக்கு ஒரு நடிப்பான். அப்படி என்ன பண்ணுவான்? இப்போ அன்னைக்கு தான் எக்ஸாம் அன்னைக்கு காலையில நீங்க என்ன கேளுங்களேன். மச்சான் படிச்சிட்டியாடா? நான் படிக்கலடா, பயமா இருக்குடா. நான் ஒண்ணுமே படிக்கலடா, சுத்தமா எதுவுமே தெரியாது, நைட்லாம் நல்லா தூங்கிட்டேன்டா அப்படி சொல்லுவானா. இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டோம். என்னடா அது? டேய் மச்சான், டேய் என்ன குனிஞ்சத்தலை நிமிராம வயசுக்கு அந்த மாதிரி எழுதினுக்கிறான், ஒண்ணுமே படிக்கலன்னு சொன்னான். அப்படிதான், அப்படி ஒன்றுமே படிக்கலன்னு சொல்லி உள்ளே போய் எக்ஸாம் ஹாலில் வெளில வந்துட்டனே கேட்போம். அப்படி என்னடா எழுதினே இருந்தேன் மச்சான், கொஸ்டினே திருப்பி எழுதுனேன்டா, வீட்டுக்கு அதெல்லாம் எழுதுனேன்டா, கன்ஃபார்ம் ஃபெயில் அப்படின்வான். சரி மச்சானும் ஃபெயில் ஆயிடுவான் அப்படின்னு நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸில் போவோம். அப்புறம் ரிசல்ட் வரும், வர்றன்னைக்கு பார்த்தா பாஸ்ன்னு இருக்கும். எப்படிரா அப்படின்னு கேட்டா, சார் நான் ஒண்ணுமே எழுதுறா, ஏதோ டீச்சர் ஏதோ அவங்க அப்பா மாதிரி அவர் வந்து நம்ம பையன் பாஸ் போட்டலாம் அப்படின்னு போட்டோமா, அப்படியே ஒரு நடிப்பான் அப்படியே பயங்கரமா. அப்ப இந்த நடிப்பு எப்படி இருக்கு? இதுக்கு ஒரு ஆஸ்காரே கொடுக்கலாமே. மட்டும் ஆஸ்கார் இல்ல, அதுக்கு பதிலா இந்த அவார்டை கொடுக்கலாம். இந்த வச்சுக்கோ அப்படின்னு. வச்சுக்கோ.